வணக்கம் நண்பர்களே, பாருங்கள் இன்றைக்கி வந்து தோட்டத்து வேலை கொஞ்சம் சில செடியை ரிமூவ் பண்ணணும். இப்போ புது உறவுகள் வருது. ஏங்க என்ன பண்ணுறீங்க? இந்த கலர் நாற்று வந்து இன்னைக்கு இது ஒரு கலர் ரக பூவு. இது வந்து விதைக்கின்ட்டு வெளியே வாங்கிட்டு வந்தோம். இப்போ நான் போட போகிறேன். இதுதாங்க சிறப்பு. சூப்பராக இருக்கு. இது போட்டு அப்படியே மூடி வச்சிடலாமா? தண்ணி ஊற்றினா அதுலேயே ஒரு இன்னொரு ரகம் இங்கே காமிக்கிறேன். முதல்ல இது போட்டுட்டு சரி அதை காமிக்கிறேன். தனித்தனியாக விதை போட்டாதான் நாங்கள் செடி தனித்தனியாக எடுத்து நெட்ட முடியும். இது போடுறோமல்ல ஒரு 5-6 செடி தான் வந்தாலும் வரும். ஓகே. ஏன்னா இது கொஞ்சம் கருப்பு விதை ஜாஸ்தியாக இல்லை. இதில் வந்து நிறைய கருப்பு விதை இருக்குது. இதில் கொஞ்சம் கருப்பு விதை கம்மியாக தான் இருக்குது. வரட்டும், தண்ணி ஊற்றலாம். அது போக அந்த ரகத்தை இன்னொரு இதில் போட்டுருங்களா? போடலாம். நாளை பரப்பி விடுங்க. தண்ணி ஊற்றினா அதே கீழே இமிரிக்கும். அப்படியே பரப்பிக்குமா? அதுதான் இந்த ரவுண்டு கட்டி போடுறது. கீழே வெளியே போகாமல் இருக்குதா இந்த மாதிரி ரவுண்டு கட்டி போடலான்ட்டு. ஓகேவா? தண்ணி அப்படியே கம்மியாக இது அப்படியே பூமிக்குள்ளே போய் பதிஞ்சிட்டா ஒரு வாரம் ஆகும்போது அப்படியே உயிர் வந்துடும். மழை வந்துச்சுன்னா போதுங்க. ஒரு மழை வந்துச்சுன்னா டெய்லி தண்ணி ஊற்றணும். ஆமாம். அப்படி இன்னொரு சைடு இங்கே வாங்க, இந்த சைடு வச்சிடலாம். இங்கே போடலாமா? இங்கே போடுங்க. நாற்று நட்டினதுக்கப்புறம் அப்புறம் எடுத்துக்கலாம். கல் தான் வருது எடுக்கிறதுக்கு முன்னாடி. இங்கே ஒரு செடி இருக்கு, நட்டு வச்ச செடி இருக்கு. சைடில் இது பண்ணுங்க. அம்மான் பச்சரிசி எங்கே இருக்கு பார்த்தீங்களா? நாங்கள் வேணும் போது அது கிடைக்கிறதில்ல. கிடைக்காது. எல்லாம் போடுங்க. தண்ணி கொண்டு வந்துட்டீங்களா? பூந்தோட்ட காவல்கார பூ பறிக்க இத்தனை நாளா, மாந்தோப்பு காவல்காரா பார்க்கலாம். மாம்பழத்தை பறிக்க வந்தாயா? மாம்பழ தோட்டத்துல மாம்பழம் பறிக்க வந்தாயா? எப்படியோ நம்மளுக்கு ஒரு வாய்ஸுங்க. இது ஒரு ரக பூவுங்க. இது ஒரு ரகமா? இது ஒரு ரகம், அது ஒரு ரகம், இது ஒரு ரகம். இது பாருங்க கருப்பா இருக்க. ஆமா. இது போட்டோம்னா நல்லா வந்துடும். இந்த விதையை போட்டு ஒவ்வொன்றா நட்டணும். இந்த மாதிரி சின்ன சின்ன குத்தாக வந்துடும், சின்ன சின்ன செடியாக. அப்புறம் இந்த மாதிரி நட்டணும். இந்த அளவுக்கு வரும்போது தான் செடி எடுத்து நட்ட முடியும். அப்புறம் சில பழைய இந்த அரைக்குள்ள இந்த செடியெல்லாம் ஒரு அளவுக்கு இதாக வாடிட்டேன்னா அப்புறம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது எடுத்து நட்டினோம்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள். நேற்று காலையில் தான் இந்த தட்டைக்கொட்டை பதிக்கும்போது 2 பேருக்கு சண்டை வந்துடுச்சு. சண்டை வந்து விட்டது, எனக்கு கோபம் வந்து விட்டது. தண்ணி ஊற்றலாமா? ஓகே. அப்படியே தண்ணியில் இமிரிடும். அப்படியே இதாயிருமா? அந்த மம்டி எடுத்து போங்க. போகலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு தான் வந்து புது உறவு இது பண்ணிக்கிறோம். 2 உறவு போட்டுருக்கோம். சரி வைக்கலாம்னு சொல்லிட்டாங்களா? வைக்கலாம்னு சொன்னால் இருக்கட்டுங்க, அது பாட்டு இருக்குது. கரும்பு என்ன ஆச்சு? கரும்பு வந்துடுங்க. கரும்பு அடுத்த தை மாதத்துக்கு வந்து பறித்து சாப்பிட்லாம். கரும்பு வெட்டி அடுத்த தை மாதத்துக்குள்ள கொஞ்சம் கீரை செடியெல்லாம் பாருங்க. கீரை செடியெல்லாம் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் அந்த விச செடியெல்லாம் இல்லைங்க, இந்த விச செடியெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதையெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணணுங்க. அந்த பக்கம் கீரை செடி சாயங்காலம் டைம் பார்க்கல. வெயில் வந்து போடுது. கொஞ்சம் வெயில் கம்மியாட்டு கொஞ்சம் வீட்டு வேலைகள் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு வேப்பத்தில் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கொஞ்சம் போடணும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ போட சொல்கிறாங்க. வீடியோவை 10 வீடியோ, ஷார்ட் வீடியோ 10 வீடியோ போட்டால் தான் வந்து நம்ம சேனல் வந்து எலிஜிபிளாகு. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.